ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு எதுக்குன்னா, எங்கள் அப்பாவுக்கு தான் இந்த பதிவு. நான் தான் வீட்டுக்கு வந்து முதல் பொட்ட பிள்ளை. எங்கள் அப்பா என்னை பையனா பெக்காம பொட்ட பிள்ளையா பெற்று போட்டுட்டாருப்பா. இப்போ அவருக்கு வந்து 57 வயசு ஆகுது. இந்த 57 வயசுல அவர் வேலைக்கு போறாரு. 60 வயசு கூட போயிட்டு இருக்கிறாங்க. அது பெருசு இல்லை. அப்பாவுக்கு யாருமே கிடையாது. அண்ணன் தம்பியில யாரும் கிடையாது. அக்கா தங்கச்சிங்க சப்போர்ட் கிடையாது. அவரு சின்ன வயசுல இருந்தே வந்து அப்பா அம்மா பார்த்தாங்க. அவருக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அவரா வேலைக்கு போய் அவரா வந்து சம்பாரிச்சு அவரா ஒரு கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளை பெற்று 4 பிள்ளைங்களையும் வந்து ஒரு கல்யாணத்தக்கன பிள்ளைங்கள வளர்த்தி இருக்காரு. 57 வயசு ஆகுது. நான் இப்ப கூட 57 வயசுல கூட நீ உட்காருப்பா உனக்கு நான் சோறு போடுறேன்னு சொல்றதுக்கு எங்க 4 பேத்தால முடியல. நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டா. அவங்கவுங்க சூழ்நிலையே அவங்கவுங்களுக்கு பெருசா இருக்கு. நீ உட்காருப்பா, நீ வேலைக்கு போவாத, உனக்கு சோறு நாங்க போடுறோம்னு நாங்க 4 பேருமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கோம். அந்த மனசுல என்னென்ன நினைப்பாரு. 4 பிள்ளைங்களை பெற்றோம். இந்த வயசான காலத்துல கூட நாம உழைக்க போகணுமான்னு நினைப்பாரு இல்லையா? நானா வந்து பொட்ட பிள்ளையா பிறந்ததுக்கு பையனா பிறந்திருந்தா கூட எங்க அப்பாவுக்கு ஒரு உதாரணமா இருப்பேன். என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நேத்து நடந்த விஷயம் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நேத்து நடந்த விஷயம் என் தம்பி மகனுக்கு பிறந்த நாள். நாங்க எல்லாருமே வந்து வீட்டுல இருக்கோம். எல்லாம் வந்து பொழுதே ஓட்டிட்டு இருக்கோம். 6:30 மணிக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வேலையில இருந்து விடுவாங்க. எங்க அப்பா அங்கிருந்து வரத்துக்கு 1 மணி நேரம், 7:30 மணி ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு வராரு. கண்ணு கூட அவருக்கு தெரியல. அப்படியே ஒரு சுதுமதி இல்லாம அவர் பாட்டுக்கு அப்படியே வராரு. 4 பிள்ளைங்களை பெற்று அவர் அன்னதானத்துக்கு போய் காலையில போயிட்டு நைட்டு வரலாம் வேலை செஞ்சுட்டு வரணும்னு அவரோட தலையெழுத்து. அவரோட மூஞ்ச பார்க்கவே முடியல. காலையில 9 மணிக்கு வந்து வெல்டிங் மிஷின் எடுத்தாருன்னா வெல்டிங் அடிக்கிற வேலைக்கு போறாரு. வெல்டிங் மிஷின் எடுத்தாரா மறுபடியும் சாயங்காலம் 6 மணி வரலும் வெல்டிங் அடிக்கிற வேலை தான். 57 வயசு ஆகுது. அந்த கண்ணுக்கு இன்னும் அந்த வெளிச்சம் வந்து இருக்கு, ஏதோ கொஞ்சம் இருக்கு. அப்படின்னா இப்ப வேலைக்கு போய் வந்து அந்த வெல்டிங் மிஷின்ல வந்து அடிக்கிறாரு. அந்த கண்ணுக்கு இது கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் பவரும் போயிடுச்சுன்னா, கண்ணு இருக்கும் போதே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணு இல்லாதப்ப அவர் மனசுல எல்லாம் என்னென்ன நினைக்க சொல்லும், என்னென்ன நினைப்பாரு. பிள்ளைங்களை பெற்றோம் வளர்த்தோம், 4 ஒண்ணு கூட நமக்கு உதவலையேன்னு நினைப்பாருல்ல.
4 புள்ளிக்குள்ள நமக்கு ஒண்ணு கூட உதவலையேன்னு நினைப்பாரா இல்லையா? இது கூட நான் வீடியோ எடுக்கிறது கூட எல்லாத்துக்கும் வந்து இதா இருக்கலாம். என் தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் வந்து அவளுக்கு பொழப்பு இல்லாத வீடியோ எடுப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா என்னோட குமரல் வந்து நான் ஒரு பையனா பிறந்திருந்தா இருந்திருக்கோங்கிற ஒரு சின்ன வருத்தம் இல்ல, பெரிய வருத்தமே. நான் பையனா பிறந்திருந்தா அப்பா நீ உக்காருப்பா உனக்கு நான் சோறு போறேன்னு சொல்லிருப்பா இல்லையா? என்னால சொல்ல முடியல. என்னால வேதனை மட்டும் தான் பட முடியுது.